கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம எதை குறிச்சு தியானிக்க போறோம்னா, விசுவாசத்தை உறுதியா அறிக்கையிடுகிறது ஜாக்கிரதையா இருக்க கடவும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எப்படி விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஜெயம் பெற்றார்கள் அவங்கள குறிச்சுதான் நம்ம தியானிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். முதலாவது ரூத். அவங்க எப்படின்னா, அவங்க மாமியார் கிட்ட சொல்றாங்க, உன் தேவன் என் தேவன், மரணமே அல்லாமல் வேற எதுவும் நம்மளை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த மோவாப்பிய பெண், ஆண்டவரை அறியாத பெண் நகோமி பின்னாடி செல்றாங்க. கடைசியில அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இரண்டாவது யோபு. அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதாவது ஒரு ஆசீர்வாதமான வாழ்ந்த அவர் எல்லாத்தையும், பிள்ளைகள், சொத்து, சுகம் எல்லாத்தையும் இழக்கிறாரு. ஒரு ஒரு நிர்பந்தமான நிலையில இருக்காரு. ஆனாலும் விசுவாசத்தை உறுதியாய் அறிக்கையிடுகிறார். முடிவுல இரட்டிப்பான நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். மூன்றாவது தாவீது. கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அவரும் அநேக சூழ்நிலையில அற்பமா நடத்தப்படுறாரு. பிள்ளைகளால, சொந்தங்களால, சத்துருக்களால துரத்தப்படுறாரு. ஆனால் கடைசியில் கர்த்தர் அவரை தாவீது, அவர் சிறுவன் என்ன எல்லாரும் அற்புதமா நினைச்சாங்க. ஆனால் முடிவுல அவரை ராஜாவாக்கி கர்த்தர் உயர்த்தினார். அவருடைய பெயரை பெருமைப்படுத்தினார். நான்காவது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. அவங்கள அக்னி சூளையில போய் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, எந்த காரியத்தை குறித்து நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் இடைவிடாது ஆராதிக்க என் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவிக்காம போனாலும் நாங்க நீங்க நிறுவி அந்த சிலையை வணங்க மாட்டோம். அந்த விசுவாசத்தை உறுதியா அறிக்கையிடுறாங்க. அவங்களும் கடைசியில இந்த அக்னி சூளையில இருந்து விடுவிக்கப்படுறாங்க. அடுத்து ராஜா அவர்களை உயர்த்துகிறார். ஐந்தாவது ராஜா, அதாவது தேவனை அறியாத ஒரு ராஜா, தானியேலோட ராஜா. அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்றாரு. தானியேல சிங்கக்கேபியில போடுறாங்க. அப்போ அந்த ராஜா கேட்காரு, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? உடனே அவரே சொல்றாரு, தப்புவித்தார். அப்போ விசுவாசத்தை நம்ம அறிக்கையிடும் பொழுது, அதுல உறுதியா இருக்கும் பொழுது அதுல நம்ம ஜெயம் பெறலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.